ஹரே கிருஷ்ணா. ஒரு சமயம் விஸ்வாமித்தர் ஒரு கிராமம் வழியா போயின்னு இருக்கார். அப்ப போகும்போது அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கிறது. அவர் என்ன பண்ற, அந்த கிராமத்துல ஒரு ஒரு லேடி அங்க கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருக்கா. ஒரு கிராமத்து பெண்மணி. அப்ப அவள்கிட்ட போய் தண்ணி வேணும் அப்படின்னு அவர் கேக்குறார். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தாங்கோ அப்படிங்கிற. அப்போ அந்த லேடி தண்ணி இறைச்சு அவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ கேக்குறா, சாமி நீங்க யாரு, உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அவ கேட்ட உடனே விஸ்வாமித்திரன் நினைக்கிறார், நம்ம இவ்வளவு பெரிய பிரம்ம ரிஷி அண்ட் நம்மளுடைய பெருமையில இவளுக்கு எங்க தெரிய போறது, இதெல்லாம் சொன்னாலும் இவளுக்கு புரியாது, இவ ஒரு பட்டிக்காட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு, இவளுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்காது, அதனால இப்போ எக்ஸ்பிளனேஷன்லாம் இவளுக்கு கொடுக்க தேவையில்லை சொல்லிட்டு அவர் சொல்ற, நான் ஒரு வழிபோக்கன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த பெண்மணி சொல்றா, என்ன சாமி நான் வழிபோக்கன்னு நீங்க சொல்றீங்களே, இந்த உலகத்திலேயே 2 வழிபோக்கர்கள் தான் இருக்காங்க. அது யாரு அப்படின்னா சூரியனும் சந்திரனும். அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. நம்மளாம் இருக்கோம் பாருங்க, வழிபோக்கன்னு சொல்ல முடியாது. நம்மளாம் ஒரே குட்டையில ஊறின மட்ட மாதிரி ஒரே இடத்தையும் சுத்தி சுத்தி நம்ம வந்துட்டு இருக்கோம். அதனால வழிபோக்கன்னு சொல்றீங்களே சாமின்னு அப்படியே விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஆச்சரியம். என்னடா சாதாரண ஒரு பொண்ணு அப்படின்னு நினைச்சா இவ இந்த மாதிரி பேசுறாளே அப்படின்னு. சரி இருந்தாலும் அதனால நீங்க யாருன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொன்னோடனே, சரி இருந்தாலும் இவளுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அவர் என்ன பண்றார், நான் ஒரு ஒரு விருந்தினன், நான் இங்க ஒரு கெஸ்ட், அதனால நான் கொஞ்ச நாள் இங்க போயிடுவேன் விருந்தினன் அப்படின்னு அவரை சொல்லவும், அப்போ அந்த லேடி சொல்றா, அந்த பெண்மணி சொல்றா, இந்த மாதிரி என்ன சாமி விருந்தினர் நீங்க சொல்றீங்களே, விருந்தினர் அப்படின்னா இந்த உலகத்திலேயே 2 விருந்தினர்கள் தான் இருக்காங்க. ஒண்ணு இளமை, இன்னொன்னு பணம். அதாவது இது மட்டும்தான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும், திரும்ப வராது. ஏன்னா விருந்தினர் அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவாங்க. சோ அது மாதிரி இந்த இளமையும் இந்த பணமும் அது இப்படி போய்கிட்டே இருக்கும், அது ஒரு இடத்துல இருக்காது. அதனால நீங்க எப்படி விருந்தினர் ஆவீங்க அப்படின்னு அவ சொல்லும். இவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா போயிடுறது. அடடா, இவ நாம நினைச்சா மாதிரி இவ சாதாரணப்பட்ட ஒரு பொண்ணு இல்ல, ஒரு பெண்மணி இல்ல. இவள்கிட்ட நம்ம சாதாரணமா எடை போட்டுட்டோம் இவளை. அதனால இவள்கிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னுட்டு. ஏன்னா அவருக்கு தாக வேற எடுக்கிறது, இவ பாட்டு கொஸ்டின் கேட்டுன்னு இருக்கா. அதனால அவர் சொல்ற, நான் விஸ்வாமித்ரன் அப்படின்னு சொல்றார். நான் ஒரு பிரம்ம ரிஷி, என் பேர் விஸ்வாமித்ரன் அப்படின்னு அவர் சொல்லவும் அந்த லேடி சொல்றா, ஓ அப்படியா, நீங்க தான் விஸ்வாமித்திரரா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவ சிரிக்கிறா. பிரம்ம ரிஷினா என்ன அப்படின்னு அவ கேட்ட உடனே இவர் சொல்ல, பிரம்ம ரிஷினா எல்லாம் தெரிஞ்சவன், ஞானிகளே சிறந்தவன் அர்த்தம், எனக்கு எல்லா ஞானமும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறேன்னா. விஸ்வாமித்திரருக்கே அவருடைய இந்த பிரம்ம ரிஷி இந்த ஞானத்து மேல ஒரு சின்னதா ஒரு அபிமானம் இருக்கு. அத அது டைம் கிடைக்கும் போதுல அவர் வெளிப்படுத்துவார், நான் தான் பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லுவார். அதனால அவர் கேட்ட உடனே அவர் சொன்ன உடனே அவ இந்த தரம் இத்தனை தரம் சாதாரணமா பதில் சொல்லிட்டு இருந்த அந்த பொன்மணி இப்ப இந்த தடவை அவர் சொன்ன உடனே இன்னுமே சிரிக்க ஆரம்பிச்ச உடனே, என்ன சாமி நீங்க பிரம்ம ரிஷிங்கிறீங்க, ஞானம் எல்லா ஞானமும் உங்களுக்கு இருக்குங்கிறீங்க, ஆனா நீங்க இந்த உடல்னு நினைச்சுட்டு இருக்கீங்களே, நான் தான் விஸ்வாமித்ரன் அப்படின்னு இந்த உடலை சம்பந்தப்பட்டு நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு நான் உடல் இல்லை அப்படிங்கிற இந்த ஞானமே உங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது எல்லா ஞானம் எனக்கு தெரியும், நான் பெரிய பிரம்ம ரிஷிங்கிறல, இதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது அப்படின்னு ஒண்ணு அவருக்கு அப்படியே ஒரு தூக்கி வாரி போடுறது. அடாடாடா, நம்ம எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த எவ்வளவு சாதாரணமா, அதுவும் இந்த கணத்தை தண்ணி வச்சுட்டு இருக்கிற இந்த பெண்மணி சொல்றாளே, இவளுக்கு முன்னாடி நம்ம என்ன பெரிய பிரம்ம ஞானி, நம்ம என்ன பெரிய ஞானி அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு 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 சின்ன புழு மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறார்.
ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் சொல்றார், அம்மா ஆமா தாயே, நீ சொல்றது எல்லாமே சரிதான், நான் ஞானின்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இன்னும் எனக்கு தெரிய வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னோடனே, இந்தாங்க சாமி தண்ணின்னு அவர் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவர் போற. அதுதான் பகவான் வந்து சில சமயம் நம்ம சுத்தி இருக்கிற இந்த என்வரான்மெண்ட்லயே சில விஷயங்கள் மூலமா அவர் வந்து நமக்கு கத்து கொடுப்பார். இந்த மாதிரி எது வந்து சரி எது தப்பு அப்படிங்கறத. அது மட்டும் இல்லாம அவருக்கே வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருந்ததுன்னா அதை ரொம்ப அழகா வந்து அதை நிவர்த்தி செய்வார். அது வந்து இந்த கதையில நமக்கு தெரியறது. அது மட்டும் இல்லாம உண்மையான அறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா அவ சொல்லிட்டா. என்ன அப்படின்னா, நான் யார் அப்படின்னா, நான் இந்த உடல் இல்லை, இந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவுகளோட நான் சம்பந்தப்படுத்தி என்ன ஒரு ஐடென்டிட்டி சொல்றேன் பாரு. நான் இன்னாருடைய அம்மா, இன்னாருடைய பாட்டி, இன்னாருடைய சித்தி, இன்னாருடைய அத்தை, இன்னாருடைய பொண்ணு அப்படின்னு. இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்துல என்ன சொல்றாங்க, உபாதி அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டெசிக்னே ஒரு அடிஷன்ஸ். இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல எப்படி வர்றதோ அப்படியே அது போயிடும். சோ அதனாலதான் வந்து இது உண்மையான அறிவு இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அப்போ உண்மையான அறிவு என்னன்னு தெரிஞ்சா, நான் உடல் இல்லைன்னு தெரியும் போது அப்போ நம்ம வந்து அப்ப நான் யாரோட சம்பந்தப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரணும். அது வரும்போதுதான் வந்து அதுதான் வேதாந்தத்துல என்ன சொல்ற, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதனாலதான் வந்து அப்பதான் வந்து நம்ம அந்த கேள்வியை நம்ம கேட்கும் போதுதான் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கேள்வியதான் பகவத்கீதை அர்ஜுனன் கேட்டார். இந்த மாதிரி உறவுகள்ல மதிமயங்கி இருக்கும்போது இப்ப என்ன பண்றதுன்னு கேட்ட உடனே அப்ப அவர் உபதேசம் பண்ணினார், எல்லாத்தையும் செய், தாமரை இலையில தண்ணி இருக்கிற மாதிரி செயலையும் செய், அட் த சேம் டைம் அதுல அட்டாச்மெண்ட் வச்சுக்காத அப்படிங்கிற அந்த அற்புதமான கீதை வழங்கும் அறிவை வந்து பகவான் கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.